வகுப்பு 2லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நகைச்சுவை ராஜா நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு கதாபாத்திரம் நேம் சொல்லவும் அவங்களோட பேர் சொல்லுவாங்க. ராஜா கதாபாத்திரம் என் பேர் யாழினி. மந்திரி 1. என் பேர் தியஸ்ரீ. மந்திரி 2. என் பேர் ருத்வி. மந்திரி 3. என் பேர் லிங்கு. தெனாலிராமன். என் பேர் ரோஹன். செல்போன் கம்பெனி ஓனர். என் பேர் பிரத்யூ. காவலர் 1. என் பேர் ரித்விக். காவலர் 2. என் பேர் ரித்விக். மனத்து விடுங்கள் மன்னா. இது எப்படி உங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் அமைச்சரே. நாடு நல்லா விட்டுரும். மன்னிட்டு விழுங்கள் மன்னா. தூசு ஜூஸ் என்ன மன்னா? தூசு இன்னும் முறை எனது காதிட்ட மண்ணை பாவம். அகரங்கள். சரி அமைச்சர்களே, இதுக்கு என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலை விரிச்சாருகிறது. தலை விரித்த அண்ணா என்ன இழுத்து கட்ட வேண்டியது தானே? சரி அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசுத்துமை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம். இப்படி பல பிரச்சனை இருக்கு மன்னா. நம்ம நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகளா? சரி அமைச்சர்களே, முதலாவது கொசு தொல்லை ஒழிக்க வழி சொல்லுங்க. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி விழுந்து கொண்டால் என்ன? அப்படியே ஒண்ணு ஒரு பாடல் அழைத்தால் என்ன? மன்னா, கொசு பிடித்து நசுக்க விட்டால் என்ன? அப்படியே ஒண்ணு நசுக்கினால் என்ன? மன்னா, கொசுவை பிடித்து அறையில் பூட்டி விட்டால் என்ன? அப்படியே ஒண்ணு அரைத்தால் என்ன? அமைச்சர்களே, கொசு ஒழிக்க வழி கேட்டா கொசு பரப்பவா சொல்றீங்க? யாருங்க சொல்லுங்க மன்னா. அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. அப்படியே மன்னா. தெனாலிராமன் வருகிறார். வணக்கம் அண்ணா. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? தெனாலிராமா, நம்ம நாட்டுல கொசு தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. கொசு ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க தெனாலிராமன். மன்னா, மக்கள் அவங்க வீட்டு முன்னாடி குப்பை கொட்டாமல் தண்ணீர் தேங்காமல் பார்க்கணும். மன்னா, மக்கள் இது ஏத்துப்பாங்களா? கதப்போ, நீ என் அமைச்சர்ல இப்படிதான் யோசிப்ப. இப்படி பண்ணா என்ன? யார் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்காம குப்பை போடாம வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு புது பயிற்சி மொபைல் கொடுக்கலாமா? கருத்துக்கு நன்றி தெனாலிராமா. நீங்க இப்படி போலாம். நன்றி மன்னா. மன்னா
மன்னா தங்களுக்கான டுபாக்கோ செல்போன் கம்பெனி ஓனர் வந்திருக்கார். வர சொல். அப்படியே ஆகுது மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூடா என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம் மன்னா. தாங்கள் வந்தது நோக்கம்? மன்னா, எங்களோட டுபாக்கோ செல்போன் கம்பெனியோட புது 6G மொபைல் உங்களோட நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும். என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியது கரெக்டாக வந்து சேர்ந்து. மன்னா, எனக்கு புரியுறது. உங்களோட சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்தது. உங்க எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆஹா, ஓஹோ, மன்னா, நம் நாட்டில் பிள்ளைகள் நிலைமை மோசமாக விட்டது. இருக்கிற பிரச்சனை பார்த்தால் இது வேறையா? போன் இல்லாமல் கையில போன் இருப்பது போல் விளையாடுறாங்க. அந்த மோசமான நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? நான் முழுவதும் செல்போனில் விளையாடி இருப்பதால் அவர்கள் மனநிலை கெட்டு விட்டது வந்தார். அப்படியா? அமைச்சர்களுக்கு செல்போன் ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இலவசமாக கொடுக்கும் இன்டர்நெட் கட்டணம் என்ன? அப்படியே ஒரு தொடர்ச்சி விட்டார் என்ன? ஆஹா, ஓஹோ, செல்போனை புடுங்கி குப்பையில போட்டா என்ன? அப்படியே ஒரு மாதிரி குப்பையில போட்டா என்ன? ஆஹா, ஓஹோ, மன்னா, எப்பொழுதெல்லாம் செல்போன் இல்லாமல் இருக்க முடியுமா? யாருங்க? யாருங்க? மன்னா அழைத்து வாருங்கள் தென்னாலிராமன். எதுக்கு தென்னாலிராமன்? நாங்களே கருத்து சொல்றோமே. உங்கள் கருத்தா? சிந்திக்க இல்ல சிரிக்க. நமக்குள்ள ஏன் விவாதம்? தென்னாலிராமன் அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள். அதுக்கப்புறம் திரும்பி யார் புத்திசாலிங்க? அப்படியே ஆகட்டும் மன்னா. தென்னாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வணக்கம் அண்ணா. என்னை எதற்கே கூப்பிட்டீங்க? பாருங்கள் தென்னாலிராமா, நான் ஒன்று இப்போ சில கேள்விகள் கேட்க போறேன். அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிக்கலாம். நான் பார்க்க ஏன் சிரிக்கிறீங்க தென்னாலிராமா? ஒன்றும் இல்லை மன்னா. அமைச்சர்களே, நீங்க கேட்குறீங்களா? நான் கேட்குறேன். பிரிக்க முடியாதது கல்வியும் தமிழ் பள்ளியும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு கலைமகள் தமிழ் பள்ளி. ஆஹா, ஓஹோ, அருமை. அமைச்சர்களே, இப்போ புரியுதா ஏன் தென்னாலிராமனை கூப்பிட்டேன்ட்டு? தென்னாலிராமா, நம் நாட்டில் பசங்களோட நடுனா ரொம்ப கெட்டு போயிடுச்சு செல்ஃபோனால. இந்த செல்ஃபோன் ஒழிக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. மன்னா, மன்னவாள்கள் நம் நாட்டின் வழக்கலாற்றுங்கள். முதலில் பெற்றோர்கள் குழந்தைக்கு செல்போன் கொடுக்க கூடாது. 2, குழந்தைகள் கண்ணில் பார்க்கறத அப்படியே செய்வாங்க. 3, செல்போன்ல விளையாடக்கூடாது. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடணும். அதனால் பெற்றோர்கள் டிவி செல்போன் பார்க்காம குழந்தைகள் கூட விளையாடணும். இன்றைய நிலைமையில் ஃபோன் இல்லாம இருப்பது கஷ்டம்தான். தென்னாலிராமன் கண்கள் மட்டும் தொடக்கல, ராமனுக்கு எல்லாரோட கண்களையும் தொடர்ந்துட்டேன். இனிமேல நம்ம தென்னாலிராமன் சொன்னதான் சொன்னபடி இருக்கணும். யார் அங்கே? யார் தாங்க?
சொன்னா? போய் அந்த துபாய் ஒரு செல்போன் கம்பெனி ஓனரை கூட்டிட்டு என்ன கூப்பிட்டு காரணம் என்ன? வாருங்க. நீங்கள் உங்களோட புது 60 மொபைலை நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு விளையாட்டு கூட இருக்கக்கூடாது. அதில் படிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் இது உங்களோட புது 60 மொபைல் விற்க விடுவேன். கேம்ஸ் இருக்கக்கூடாது, அது எப்படி? இங்கே நான் தான் கேங்கு. நான் சொல்லத்தான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை இஷ்டத்துக்கு பார்த்துக்கலாம். சொல்கிறத கேட்டு கப்பு சிப்பன் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைனா சரி கிங், அப்படியே ஆகட்டும். நன்றி. தேங்க்யூ. நான் நல்லா பண்ணுறோம். ஐயோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. கதை கலைகிறது.